வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பன்னீர் கிரேவி எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டில் எப்படி ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இல்லைனா நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறேன், என்கிட்ட நெய் இல்லை. 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடான பிறகு என்கிட்ட நான் திரும்ப சொல்கிறேன், நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைனா நெய் எது விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அப்புறமா நெய். இது கொஞ்சம் சூடாகட்டும். இது கூட வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து சீரகம். இதெல்லாம் உங்கள் விருப்பம். சில பேர் மசாலா ரொம்ப அதிகமாக சேர்த்துப்பாங்க, சில பேர் கம்மியாக சேர்த்துப்பாங்க. இதெல்லாம் உங்கள் இஷ்டம். இது கூட 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு இது கொடுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட் போல் அரைக்கக்கூடாது. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அது பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் நல்லா பேஸ்ட் போல் இதை அரைச்சிக்கணும். தக்காளியை நல்லா இது போல் அரைச்சி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது மிக்ஸி ஜாரில் 50 கிராம் பன்னீர் எடுத்துக்கலாம். கெட்டியான தயிர் 2 டேபிள் ஸ்பூன், அரை கப் காய்ச்சின பால் மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கலாம். தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் நல்லது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தது போல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீமியாக இந்த ரெசிபி இந்த இது வந்து க்ரீமியாக அந்த பன்னீர் கிரேவி வந்து க்ரீமியாக ரொம்ப ரிச்சாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி சேருங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ இதுக்குள்ளே இது சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துங்க. அப்புறமா வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன். இந்த காரம்லாம் உங்கள் அளவு தான். உங்கள் வீட்டில் எப்படி சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க காரத்தெல்லாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே பச்சை வாசனை போகட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரம் உப்பு எல்லாத்தையும் இப்போயே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கும் ஸ்டவ்வு. அப்படியே மூடி போட்டு வச்சா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். உடனே செய்து முடிச்சலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். இது புதுசாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கீ ரைஸ்க்கெலாம் இது சாப்பிட்லாம். சப்பாத்தி, நானு கூட சாப்பிட்லாம். பாருங்கள், அந்த கிரேவி எப்படி இருக்குது பாருங்கள். இப்போயே பன்னீர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அந்த கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சோன்னா அந்த தண்ணியே கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்க்கலாம். நான் வந்து கிரேவி இருந்தால் போதும் எனக்கு. பாருங்கள், நான் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இப்போது நான் வீட்லேயே செய்த பன்னீர் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு அதை செக் பண்ணி பாருங்கள். லிங்க் தரேன். பாருங்கள், நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். நீங்கள் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஆடாக மாறிடும், இல்லை உடஞ்சி போயிடும். நீங்கள் 5 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும், வேக வச்சா போதும். பாருங்கள், பன்னீர் எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து வாங்குறத விட நம்ம வீட்டில் வந்து பன்னீர் செய்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது லஞ்சுக்கு கூட இது செய்து கொடுத்து அனுப்பலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தால் போதும். உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லை கசூரி மேத்தி இருந்தால் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
இது அதிகபட்சம் இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. முந்தின நாளே நீங்கள் வந்து பன்னீர் வந்து நீங்கள் செய்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இல்லையா நான் 2மே சேர்த்துக்கினேன், கொத்தமல்லி தழையை 2மே சேர்த்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வித்தியாசமாக இருக்கும். சில பேர் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க, இல்லை முந்திரியை வந்து அரைச்சி சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஒரு அழகுக்காக நான் கொஞ்சமாக நடுவில் வந்து பட்டர் வச்சுருக்கேன். அந்த இளம் சூட்லேயே அது அப்படியே உருகி போயிடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதை செய்து பாருங்கள். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.